நமச்சிவாய். ஜெய் வராகி. வாழ வைப்பால் வாராகி. சனி வக்ரம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும், ஜூலை மாதம் 27ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும். அப்போது எப்படி பார்த்தாலும் சனி வக்ரம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஆனால் மீன ராசியை தாண்டி வரப்போகிறதில்ல. மெயினாக ஒரு 8 ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறார். ஒன்றுமே பண்ண முடியல. யார் யார்? மேஷராசி. மேஷராசிக்கு ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் சனி பகவான். சனி ஒரு பக்கம் தொந்தரவு கொடுக்குறாருன்னா, இன்னொரு பக்கம் ராகு சனி மேலே ஏறி நின்று நர்த்தனம் ஆட்டுறார். காளிங்க நர்த்தனம் மாதிரி சனி மேலே ஏறி நின்று ராகு ஆட்டுறார். தாங்க முடியல மேஷராசிக்கு. அதே போல் ரிஷபராசி என்பர்கள் அவங்களும் பல நெருக்கடிகளில் இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் கேட்கவே வேண்டாம். சிம்ம ராசி. சிம்ம ராசியில் நிறைய அன்பர்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வரலும் கொடிகட்டி பறந்தவங்க, நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, நம்ம லைஃப் இப்படி மாறும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கடி வரும்னு நினைக்கவே இல்லை சாமி, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசி அன்பர்கள். அதே போல தான் கன்னிராசி. பலதரப்பட்ட இடங்களிலிருந்து பிரச்சனைகள், எல்லா இடத்துலேருந்தும் பிரச்சனைகள். வேலை செய்கிற இடம், பழகிற இடம், தொழில் செய்யக்கூடிய இடம், கடன் வாங்கின இடம், கொடுத்த இடம், எல்லா இடத்துலையும் ஏமாற்றங்கள். கன்னிராசி. கேட்கவே வேண்டாம் விருச்சிகம், அதுக்கும் மேலே தனுசு, அப்புறம் கும்பம், மீன். அப்போ ஏறக்குறைய ஒரு 3 ராசி அன்பர்கள் தான் சிறப்பாக இருக்கிறாங்க. கடகம், துலாம், மகரம். இப்போ இந்த 3 பேரை தவிர 9 ராசியும் கால நேரம் சரியில்லாமல், மெயினாக கர்மகாரகனுடைய காரணம், கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த 9 ராசிக்கும் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தீமைகள், கர்மா வினை காரணம். இந்த கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய யார் இந்த துன்பத்திற்கு காரணமோ அவர் வக்ரகதி பெறுகின்ற காரணத்தினால் மேற்சொன்ன 9 ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம். நிறைய பிரச்சனைகளை டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி முடிச்சுக்கலாம். நல்ல ஒரு பரிகாரங்கள், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது பொதுவாக 12 ராசி அன்பர்களுக்கு என்று சொன்னாலும், குறிப்பாக இந்த 9 ராசி அன்பர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு ராசி அன்பர்களுக்குமே ரொம்ப முக்கியம். மெயினாக இந்த சனி வக்ர காலத்தில் நல்ல வேலைவாய்ப்பு, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம், ஒரு கில்ட்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் ஒரு தேவையில்லாத பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி பயம் இருக்குமே, ஆனால் அந்த பயம் விலகும். இதுக்கெல்லாம் என்ன வழி? இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இந்த சனி வக்ரத்தை பயன்படுத்தி நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? இதை போல் பல கேள்விகள். இதுக்கு முழு ப்ரீஃபாக பதில் சொல்ல போகிறேன். வாங்க உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். ரிஷபராசி. சார், ரிஷபராசிக்கு ஏன் சார் இந்த கஷ்டம்? கஷ்டம் மீன்ஸ் என்ன? ஒரு பிஸ்னஸ் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது, தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் பாருங்கள், தொழிலில் இப்போ நிறைய ஸ்ட்ரகிளிங் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. மெயினாக பணப்புழக்கம் இல்லை. அதாவது ஃபண்டு டிமாண்டு, பண பிரச்சனைகள், பண பற்றாக்குறைகள். ஏதாவது கொஞ்சம் காசு இருந்தால் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணலாம்,
மெயினாக நம்ம காசு வர வேண்டிய காசே நமக்கு இன்னும் வந்து சேரலை. நாம் ஒரு இடத்துல கொடுத்து வச்சுருக்குறோம், கேட்டாங்க கொடுத்தோம், பட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக போச்சு, இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க உறுதியாக இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, என்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் நாம் கொடுக்கும்போது அப்படி நினைக்கல, ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படி நினச்சி கொடுத்தோம். அப்போ அதை போல் இறங்கிய மனமுடைய ரிஷபராசி அன்பர்களே, இரக்க குணமுடைய ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல தெரியாது, ஸ்ட்ரிக்டாக பேச தெரியாது, அதாவது கட் அண்ட் ரைட்டாக நோஸ் கட் பண்ண தெரியாது. இப்போ சில பேர்லாம் அடித்து பேசிடுவாங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்காத அப்படின்னு முகத்து நேரம் சொல்லிடுவாங்க. ஆனால் ரிஷபராசிக்கு அந்த மாதிரி ஒருத்தர மனசை உடச்சி பேச தெரியாது, டிஸ்டர்ப் பண்ணி பேச தெரியாது. ஓகே நான் சொல்கிறேன், இல்லை நீங்கள் அது சொல்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, அந்த மாதிரி ஒரு நாகரீகமாக பேசி தான் பழக்கம். இதுவே பல நேரங்களில் ரிஷபராசிக்கு சிக்கலில் போய் மாட்டி விட்டுட்டோம். இப்போ பொதுவாக ரிஷபராசிக்கு என்ன பிரச்சனைனா, ஒன்று கடன் சுமை, கடன் பிரச்சனையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பணங்காசு பிரச்சனையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா எங்கேயாவது பணங்காசை கொடுத்து, அப்போ பணத்தை சுற்றி தான் ரிஷபராசி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ எல்லாருக்கும் பல பிரச்சனை இருக்குது, வேலை இல்லாமல் இருக்காங்க, ஜாப் இல்லாமல் இருக்காங்க, ஜாபில் பிரச்சனையாக இருக்கிறாங்க, ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்குறாங்க, நிறைய அன்பர்கள் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் எதிர்பார்த்துருக்குறாங்க, ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்குறாங்க. இப்போ அந்த வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங், இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இது எல்லாம் தாண்டி எது மேஜராக இருக்குது ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணப்பற்றாக்குறை, கடன் சுமை, லோனாக இருக்கலாம், லோனை டாப்அப் பண்ணுறதாக இருக்கலாம். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தான் இங்கே பெருசாக இருக்குது. இதற்கு காரணம் சனி பகவான். நிறைய ரிஷபராசி என்பவர்களை வந்து வீடு காலி பண்ணிட்டாங்க, வீடு காலி பண்ணுறாங்க, ஷிஃப்ட் ஆகிறாங்க, அல்லது வீடு கட்டின ஸ்டேஜ்லேயும் அதை அப்படி கை மாற்றி விட்டுறாங்க, வீடை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா வந்து வாங்கின சொத்தை விற்கிறதுக்கு, அது அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டு போகாது சார். சனி பகவான் மட்டும் ஒன்று கொடுக்க மாட்டார் சார், கொடுத்துட்டாருன்னா அது உங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காமெடியாக சொல்லணும்னா, நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இடம், வாங்கியிருக்கக்கூடிய வீடு உங்கள் பொண்டாட்டி மாதிரி அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது, கெட்டியமாக பிடிச்சிக்கும் நம்மளை. சனி பிடிச்சா எப்படி இருக்குமோ, சளி பிடிச்சா எப்படி இருக்குமோ, சளி பிடிச்சதுன்னா ஒரு வாரம் 10 நாள் வச்சு செய்யும். நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், வேது பிடிச்சாலும் சரி தான், இயற்கையாக போனாலும் செயற்கையாக போனாலும் 10 நாள் மினிமம் இருந்துட்டு தான் வீடை காலி பண்ணும், சாதாரண சளி. அப்போ சனி என்ன செய்வாருங்க, இதுதான் செய்கிறார். அப்போ ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ரெமெடி எப்படி எடுக்கணும்னா, ஜாதகத்தை வச்சு சனி பகவானை பேஸ் பண்ணி ரெமெடி, அதாவது பரிகாரங்கள் எடுக்கணும். அப்போ இந்த சனி பகவான்னு சொல்கிறீங்களே, அப்போது இந்த நடக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் நமக்கு ஆக்டிவேட் ஆகுமா? எல்லாமே நீங்கள் சுற்றி சாமி சனி பகவானை பற்றி தான் பேசுகிறீங்க, இந்த சனி வக்ரம் நமக்கு எதையும் நன்மை செய்யுமா? இந்த 6 மாத காலத்தில் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையிலும் நாம் ஏதாவது காரியம் சாதிக்க முடியுமா? ஏதாவது பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியுமா? ஏதாவது பிரச்சனைலாம் இருந்து நம்ம வெளிவர முடியுமா? அதை க்ளோஸ் பண்ண முடியுமா? ஒரு லோனை க்ளோஸ் பண்ணுறது, ஒரு கேஸை வந்து முடிச்சு வைக்கிறது, திருமணத்தை முடிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ண முடியுமா, கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா, ஆமாம் என்ற நல்ல வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாங்க ரிஷபராசி அன்பர்களே, சாமி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க சாமி. ரிஷபராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு சனி பகவானை வச்சு நீங்கள் பரிகாரத்தை எடுத்தீங்கன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சூப்பராக நீங்கள் ஜெயிக்கலாம் ரிஷபராசி அன்பர்களே. அதே போல் மெயினாக திருமண வாழ்க்கைகள், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், மெயினாக கணவன் மனைவி அல்லது காதலர்கள், அதில் வரக்கூடிய தோல்விகள், இன்னும் சொல்லப்போனால் புதுசாக கல்யாணம் ஆகி சண்டை போட்டுக்கிறது வேறு, ஒரு 6 வருஷம் ஒரு குழந்தையை பெற்றுட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு சண்டை போட்டுக்கிறது வேறு. ஸோ
சார் இது ரெண்டுமே உங்கள் ஜாதகப்படி தான் சார் நடக்கும். 10 வருஷம் நல்லா இருந்த சாமி, சூப்பராக இருந்த, 6 வருஷம் ஒற்றுமையாக இருந்த சாமி, திடீர்னு தான் இப்படி ஆயிடுச்சு சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, அதில் வரக்கூடிய கஷ்டம் சார், இது எல்லாமே கர்மா தான் காரணம். அதான் சொல்லணே, இந்த ஜாதகம் பார்க்குறதுல கர்ம தியரி படி பார்த்தோம்னா நிச்சயமாக அதுக்கு தீர்வுகள் கிடைக்கும், அதுக்குரிய பரிகாரங்களும் நமக்கு கிடைச்சிரும். அதை செஞ்சால் நம்ம சூப்பராகிடலாம். அப்போ அந்த ஜாதகம் பார்க்கறது தான் இருக்குது ஒருத்தருடைய வெற்றி தோல்வி. அப்போ கவலை வேண்டாம் எனதருமை அன்பர்களே. உரிய முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலனை அறிந்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கை, நிலையான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாழ வைப்பால் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய ஜெய வாராகி.